ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த தமிழக அரசின் முதன்மைச் செயலர் பியூலா வெங்கடேசன் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை. டிசம்பர் மாதம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்தப்படும். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. உங்கள் விஜய் நான் வரேன் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம். சமூக வலைதளங்களில் முதலிடம் பிடித்த தாவேகா தலைவர் விஜய். நடிகர் விஜய் பிரச்சாரத்திற்கு அதிக கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்க சதித்திட்டம். தேர்தல் ஆணையம் மீது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா நவம்பர் 2ஆம் தேதி முதல் வீட்டு தொடர்பு இயக்கம் என்ற பெயரில் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க முடிவு. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை நடைபெறும் என CBSE நிர்வாகம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்தது. சவரனுக்கு 84,080 ரூபாய்க்கு விற்பனை. ரஷ்யா ஒன்றும் தனித்துவ நாடு அல்ல. அவர்கள் ஒரு காகித புலி என கிண்டலடித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். நாங்கள் உண்மையான கரடி என ரஷ்யா பதிலடி. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.